அலைக்கும் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்மர் ஹாலிடேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளையில் முடிய போகுது. ஸ்கூலும் ரீஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் எல்லாருக்குமே ரொம்ப பிஸியாகிடும். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா, என்னோடய சிஸ்டருக்கு மேரேஜ் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கான இதெல்லாம் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். ஸோ என்ன பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சும்மாவே வந்து கல்யாணத்துக்குலாம் போகிறதா இருந்தால் பூ கட்டி எப்போதுமே இது பண்ணிவிடுவேன். ஸோ தங்கச்சி கல்யாணம் இல்லையா, ஹஸ்பண்ட் வந்து பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் கட்டி வச்சுட்டு இருந்தேன். நைட்டே வந்து இந்த பொன்மணி பூட்டு காப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பொன்மணி இருக்கு இல்லையா, அது கோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்துச்சி. பட் டைம் ஆகிடுச்சு. அப்புறம் மெஹந்தி போடணும், லேட் ஆகிடும், அதை வந்து நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மெஹந்தி வந்து நான் என்ன போட்டிருந்தேன்னா, டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ ரீசெண்டாக அரேபிக் மாடலில் வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ் வந்து இதாக இருக்கு இல்லையா, ட்ரெண்டாக இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து கைக்கு பார்க்குறதுக்குமே ஸ்டெயின் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கு. அங்கங்கே கேப் விட்டு டிசைன் வந்து நல்லா தான் தெரிகிறதும் அது கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நான் இப்போ கொஞ்சம் நல்லாவே நான் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் நான் போட்டுக்கிறேன். எனக்கு இந்த டிசைன்ஸ் வந்து இப்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் போட்டிருக்க டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஸ்டெயின் வந்து நெக்ஸ்ட் டே எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன். அண்ட் இந்த மெஹந்தியை பற்றி நான் இன்னொன்று சொல்லணும். ஆக்சுவலாக என்னென்னாக்கா, இந்த ஹென்னா பவுடர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் எப்போ ஊருக்கு வரதா இருந்தாலும் எனக்குன்னு வந்து என்ன கொண்டுட்டு வரதுன்னா, எனக்கு வேறு எதுவுமே வேணாம், எனக்கு ஹென்னா பவுடர் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஹென்னா பவுடர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பவுடரில் வந்து தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன், கோன் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்டெயின் வந்து பார்த்திங்கன்னா இருக்க 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 ரொம்பவே டார்க்காக வந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ என்னையோட அந்த இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ பார்க்குற இதுக்கு கூட என்னோடய கையில் வந்து ரொம்ப இதை விட இன்னும் டார்க்காக நல்லாவே ஸ்டெயின் இதாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ஹென்னா பவுடர் அங்கே கொண்டுட்டு வந்திருந்தது. அதுவும் எனக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக வேறு கொண்டு வந்திருக்காங்களே. ஸோ அப்போ அது ஸ்பெஷல் தானே. ஸோ இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நான் உள்ளங்கைக்கு போடும்போது மட்டும் டைம் இதாக இல்லை, அதனால் ஏற்கனவே போட்ட டிசைனே இந்த தடவை போட்டுக்கிட்டேன். ஸோ ஹென்னாலாம் மார்னிங் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் வேலை அது இதுன்னு எல்லாம் முடிச்சுட்டு ப்ரேஸ்லெட் வந்து நான் கோக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இங்கே வந்து காரைக்காலில் மாமா தம்பி மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் வந்து சேட்டு கடை இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே தான் எல்லாமே கிடைக்கும். அங்கே தான் இதுக்கான திங்ஸுமே வாங்கியிருந்தேன். இந்த ரெட் கலர் பொன்மணி இந்த இது வந்து பார்த்திங்கனாக்கா, சாரி பொன்மணியில் கிறிஸ்டல் அந்த இது வந்து ஒரு இது தான் வச்சுருந்தாங்க. ஸோ பொண்ணுக்கு ப்ரேஸ்லெட் இது கோக்குறதுக்கு தங்கச்சிக்கு பாதி இது கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததை நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு இந்த இடையில இந்த கோக்குறேன் இல்லையா, இந்த இது வந்து அந்த கோல்டு அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல, இது வந்து இப்போ நியூவாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அந்த பொன்மணி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக கல்யாண பொண்ணுக்கு இதெல்லாம் தான் போட்டு வைப்பாங்க. புது பொண்ணு கொஞ்சம் வருஷம் இதானாலே போதும், சரி கையில் அந்த பூட்டு காப்பு இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த பொன்மணி இது தான் போட்டு வைப்பாங்க. ஸோ என்கிட்ட வந்து இது கிடையாது, கல்யாணத்தில் போட்டிருந்தது தான். அப்போ வந்து நம்ம ப்ரைடல் ஜுவல்லரி செட்லாம் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறோம் இல்லையா, அவங்கள்ட்ட இது பண்ணிவிடுவாங்க. அது நான் வந்து என்கிட்ட ஓனாக இந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த தடவை எனக்குமே ரெடி பண்ணிக்கலாம், நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு தானே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணியிருந்தேன். எவ்வளோக்கு வந்து அப்படி டைட்டாக இல்லாமல் லூஸாக இல்லாமல் பார்த்து மீடியமாக எப்படி கோக்கணுமோ அதை கோத்து என் கைக்கு 2 கைக்குமே ரெடி பண்ணிவிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்டெயின் பார்த்திங்கன்னா என்னோடய கையில் மெஹந்தியோட ஸ்டெயின் வந்து இந்த வீடியோவில் ரொம்பவே எனக்கே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அங்கங்கே கேப் விட்டு நான் சொன்ன மாதிரி அந்த டிசைனுமே நல்லா தெரியுது, அந்த ஸ்டெயினுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த ப்ரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த எலாஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரைடல் ஜுவல்லரி செட் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கே ப்ரைடுக்குள்ளே ஜுவல்லரி செட்லாம் இது பண்ணுறீங்கன்னு. ஸோ நம்ம ஸ்ட்ரீட்லேயே எங்கள் இதுக்குள்ளேயே இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். அவங்கக்கிட்ட வந்து இந்த பொன்மணி, இந்த பூட்டுக்காப்பு, இந்த அப்படியே ப்ரைடல் ஜுவல்லரி செட்டை வந்து எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸுமே வந்து பொண்ணுக்கு அவங்க தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா எனக்கு கையில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நான் கொடுக்குறேன். ஒரு வழியாக எதுவுமே கோத்து ரெடி பண்ணியாச்சு, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் வந்து அன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் தான் நான் இந்த இதெல்லாம் வந்து கிறிஸ்டல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து தங்கச்சிக்கு சீனி போடுற ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அது வந்து நான் வந்து போகிற இதே இல்லை. நான் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் முடியாததுனால எல்லோரும் போயிட்டு வாங்க, நான் மேரேஜ்க்கு வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொல்லிட்டேன். பட் நான் வந்து திடீர்னு கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பொறையாருக்கு வந்து நான் பைக்லேயே ஹஸ்பண்ட் கூட ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ரொம்ப பைக் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அதை வீடியோ எடுக்கிறது சேஃப் கிடையாது. ஸோ அதனால் நான் பைக்கில் வரதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கலை.
பைக்கில் வரும்போது ஜாலியாக இருந்தது. இறங்குனதுக்கப்புறம் தான் தலையெல்லாம் ஒரு மாதிரி கிறுகிறுன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அவ்வளோ தூரம் பைக்கில் அவங்க கூட எங்கேயுமே போனது கிடையாது. ஸோ காரைக்கால் டு பொறையார், அதுவும் நைட்டு ஒரு 7 இருக்கும்னு நினைக்கிறேன், நாங்கள் கிளம்பி போனோம். அதுக்கப்புறம் தான் வந்து சீனி போடுறதுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து சீனி போட்டுட்டு, நானுமே வந்து சீனிலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்புறது தான். வேறு ஒன்றும் அதெல்லாம் இது பண்ணலை. சாரீ மட்டும் மாற்றி பொண்ணுக்கு வந்து இன்னொரு சாரீ வந்து கட்டி விட்டுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இது பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி சீனி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நானா அம்மா எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா காரில் வந்துட்டாங்க. நான் நிஹாலையுமே வந்து முன்னாடியே அனுப்பி விட்டுட்டேன். பட் நான் கிளம்பி வர்றதுக்கு வந்து சடனாக கிளம்புனதுனால லேட் ஆகிடுச்சு. 7 மணிக்கு மேலே நான் இவங்க கூட வந்திருந்தேன். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா, பைக்கில் அவ்வளோ தூரம்லாம் நான் வந்ததே கிடையாது அவங்க கூட. இங்கேருந்து மாமியார் வீடு, கடத்தெரு, பீச் இதை தவிர வந்து வண்டியில் எங்கேயுமே நாங்கள் போனதில்லை. எனக்கு ஆசையாக இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, அது எப்படி சொல்கிறது, சாரீலாம் கொஞ்சம் வெயிட்டாக எல்லாம் இது பண்ணிக்கிட்டு ஜுவல்லாம் போட்டுட்டு பைக்கில் போனதுனாலே என்னன்னு தெரியல, கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரியே இருந்தது. ரொம்ப பயமாக வேறு இருந்தது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிஹாலை முன்னாடி அனுப்பிவிட்டதுனால நாங்கள் 2 பேரும் தான் பைக்கில் வந்தோம். அதனால தான் அந்த வீடியோஸ் எதுவுமே நான் இது பண்ணலை. பைக்கில் வரும்போது வீடியோ எடுக்கிறது சேஃப் கிடையாது இல்லையா? அதுவும் டபுள் சைட் லெக் போட்டு உட்காந்துருந்தா கூட ஓகே, அதுவாக இருந்தால் கூட வீடியோ இது பண்ணும்போது தெரியாது. ஓகே, அதெல்லாம் நான் இது பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சீனி போட்டுட்டு பொண்ணு கூட நின்று ஃபேமிலியாக எல்லாருமே வந்து நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இது எங்கள் ஃபேமிலி. நான் எல்லாருமே தான் நிற்கிறேன். அடுத்து வந்து நாங்கள் எல்லாருமே வந்து நின்றுருந்தோம். அதெல்லாம் வந்து நான் எதுவுமே இது பண்ணலை. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு டின்னர் வந்து அங்கே சாப்பிட கூட இல்லை. எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. இவங்களும் வந்து லேட்டாக சாப்பிடுவாங்க. அதனால் ஓகே, வீட்டில் போயே சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து டைமிங் இன்னும் செட் ஆகலை. அந்த ஊர்லேருந்து இங்கே வந்துட்டு இந்த சாப்பிட்ற டைம்லாம் அப்போல்லாம் வந்து செட் ஆகலை அவங்களுக்கு. ஸோ ஓகே, அதனால் வந்து நானும் போய் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. டின்னருக்குள்ளது வந்து கையில் கொடுத்து விட்டுட்டாங்க. சித்தி வந்து கையில் கொடுத்து விட்டுருச்சு. சரி, எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்துட்டு பார்த்திங்கனாக்கா, இந்த பால் கூட ரெடி பண்ணுறது இருக்கு இல்லையா, அது வந்து அங்கே டைம் ஆகிடுச்சு. அங்கே வந்து செய்கிறதுக்கும் இது இல்லை. அதனால் வந்து டைம் பத்தாது இல்லையா, அங்கே எல்லாமே அவங்களே எல்லாம் பார்க்கணும். அதனால் சரின்னு அம்மா வந்து நான் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு தரேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு மேலே ஆகிடுச்சு இதில் உட்காந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே. இப்போ வந்து நம்மளே ஸ்டார்ட் பண்ணி நம்மளே ஒரு ஒர்க்கை முடிக்கிறது, அது நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணினதை அது ரிலேட்டடாகவே கண்டினியூ பண்ணி ஒரு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறது, நம்ம ஐடியாவையுமே அது கூட சேர்க்கணும். அடுத்தவங்க ஸ்டார்ட் பண்ணதில் கொண்டு வந்து அந்த இதை ஃபினிஷ் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அது ஹென்னா போடுறதா இருக்கட்டும், மெஹந்தி டிசைன்ஸ் போடுறதா இருக்கட்டும், மற்ற எந்த ஒர்க்குமே இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்மளே ஸ்டார்ட் பண்ணி நம்மளே பண்ணும்போது ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதியில் விட்டதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணும்போது அதை ஃபினிஷ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் கொடுக்கும். ஐடியா வராது டக்குன்னு. எனக்கு அப்படி தான் நிறையா அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அன்றைக்கி வந்து இந்த பால் கூட ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி ஆகிடுச்சு. என்னன்னாக்கா 11 மணிக்கு மேலே உட்காந்து அம்மாவுக்கு முடியாது. நான் தான் வந்து முக்கால்வாசி எப்படி நானும் அம்மாவும் இது பண்ணி சேர்ந்து இது பண்ணோம். பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து ரெடி பண்ணான். என்ன எவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, லாஸ்ட்டு இந்த ஃபினிஷிங் இதெல்லாம் வந்து ஃபைனல் டச்லாம் வந்து ஹத்தான் செஞ்சாஹா. நான் ஸ்டிக் பண்ணினேன். நான் கொஞ்சம் ஐடியா பண்ணேன். அப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் முக்கால்வாசி ஐடியா கொடுத்தாங்க. இப்படி அப்படி ஒட்டு அப்படி ஒட்டுன்னு. என்கிட்ட சில்க் த்ரெட் ஜுவல்லரிலாம் செஞ்சப்போ பேலன்ஸ் இந்த ரன்னிங் ஸ்டோனு, வால் செயின், இந்த ஸ்டோன்லாம் இருந்துச்சுல்ல, அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து இதில் வந்து ஃபில் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து சந்தனத்தால் அல்லாஹ் முஹம்மது அப்படிங்கிறதையும் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மற்ற இது எல்லாமே லேஸ் ஓட்டுறது எல்லாமே தான் வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. சந்தனத்தில் அல்லாஹ் முஹம்மது ஃபஸ்ட்டு எழுதும்போது எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுக்கிட்டு வரவே இல்லை. செகண்ட் இதெல்லாம் எழுதும்போது கரெக்டாக ஈஸியாக வந்துடுச்சு. 3 பேருமா சேர்ந்து தான் அன்றைக்கி வந்து இந்த எல்லா வேலையுமே வந்து ஃபினிஷ் பண்ணோம். குடத்துக்கு உள்ளது எல்லாமே டெக்கரேட் பண்ணியாச்சு. எல்லாம் வந்து முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா, எல்லாம் முடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா டைம் 1:45. ஸோ அப்போ தான் நான் சாப்பிடவே இது பண்ணுறேன். எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டா. ஏன் வந்து சத்தம் போட்டுட்டு நீ எப்போ சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு பரோட்டாவில் வந்து கோழி அனமும் சால்னா ஊற்றி ஊற வச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு, நீ சாப்பிடு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டா. அது சால்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன வேறு போடணும் அப்படின்னு உட்காந்துருந்தேன். ஸோ ஃபினிஷிங் வந்து அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சூப்பராக பண்ணிட்டா. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி கூட இந்த மாதிரி மேரேஜ்க்கெலாம் வந்து பால்குடம்லாம் டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் எப்போவுமே என்னோடய மேரேஜ்க்கு நானே உட்காந்து ரெடி பண்ணேன். சிங்கிளாக உட்காந்து நானே எல்லாமே வந்து ஸ்டோன் ஒட்டுறது, என்னோடய பால்குடத்துக்கு வந்து நானே பேரெலாம் எழுதி கிளிட்டரில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ரொம்ப டச் விட்டு போச்சு இல்லையா. அப்போ தங்கச்சிக்கு அதை பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதே மாதிரி பண்ணி பண்ணலாம், செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்.
ஷாலா பார்ப்போம். எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு படுக்க பார்த்தீங்கன்னாக்கா 2:30 3 மணி ஆகிடுச்சு. அம்மா டேப்லெட் போட்டுட்டு அவளுக்குமே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சா, சரி எல்லாருமே வந்து நாங்கள் எல்லாம் வேலைலாம் முடிச்சுட்டு தூங்க 3 மணி ஆகிடுச்சு. காலையில் வந்து கொஞ்சம் ஒரு 6:30 ஆமாம் அப்போ தான் முழித்தேன். முழிச்சிட்டு பார்த்திங்கன்னா கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது அன்னைய வரைக்கும் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து டிஃபன்லாம் எதுவும் பண்ணிகிட்டு இருந்தால் சரியாக வராது, கடையில் ஏதாவது வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாரீ இவளுக்கு வந்து ஷர்ட்டு பேண்ட்டு பிள்ளைக்கு உள்ளது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணுறது, அவளுக்கு ஷர்ட் அயர்ன் பண்ணுறது, பிள்ளைக்கு ஷர்ட் அயர்ன் பண்ணுறது எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அண்ட் வந்து நம்ம கோத்துருந்தோம் இல்லையா கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு, அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அது கூட அந்த பூட்டுக்காப்பு இதெல்லாம் இதுமா வந்து சொன்னா முன்னாடி பின்னாடி போட்டுப்பில அப்படின்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேங்கிள்லையும் கடா பேங்கிளுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்து போட்டுட்டேன். அவசரமாக கிளம்பி போனதுனால நானா எல்லாருமே முன்னாடி காரில் போயிட்டு ஹல்வோ, நாங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு காரில் கிளம்பி போனோம். அண்ட் இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இஷா போட்டிக்கில் எடுத்த அந்த ஹிஜாபும் அண்ட் ரிஸ்க் அபாயாவில் எடுத்த அபாயாவுமே அன்றைக்கி நான் போட்டிருந்தேன். இது அப்போ எடுத்திருந்தது. ஸோ முன்னாடி எல்லாருமே போயிட்டாலே நாங்கள் கிளம்புறது லேட்டாக தான் கிளம்புனோம். ஒரு 10:30 இருக்கும். அப்போ தான் கார் வந்துச்சு. காரில் கிளம்பி ஆக்கூரில் தான் வந்து கல்யாணம். ஆக்கூர் பள்ளிவாசல் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்துருப்போம் இல்லையா, ஒரு மேரேஜ்க்கு போனது. ஸோ அதே மண்டபத்துக்கு தான், அதே பள்ளிவாசல் இதுக்கு தான். ஸோ கார் வந்தோடனே நான் அப்புறம் வந்து நிஹால், என் தம்பி, அப்புறம் என் நாத்தனா அம்மாவை எல்லாருமா வந்து கிளம்பிட்டோம். நாங்கள்லாம் தான் ஒரு குரூப்பாக வந்து ஒரு காரில் கிளம்புனோம். பொறையாறுலேருந்து வேன் வச்சு பள்ளியாசலுக்கு இது பண்ணியிருந்தா. ஸோ எல்லாருமே முன்னாடி போகணும் இல்லையா, யாராவது முன்னாடி போகணும். அதனால் வந்து நானும் அம்மா எல்லாருமே போய்ட்டு எல்லாருமே அங்கே வேனில் ஏற்றி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஹலோ. ஸோ வீடியோ இதோடு நான் முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டில் நான் இதோட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ மேரேஜ்க்கு போனது எல்லாமே. ஸோ ஹஸ்பண்ட் கூட ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி மேரேஜ் போயிருது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வந்து நான் அதிகமாக அவங்க கூட மேரேஜுக்கு அது இது எங்கேயுமே போனதில்லை. ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது, அவங்க கூட வந்து ஒன்றா வந்து மேரேஜ்க்கு கிளம்பி போனது. ஸோ வீடியோ தான் ஷாலா அடுத்த பார்ட்டில் நான் அவங்க கூட வந்து இதோட கண்டினியூ இது பண்ணுறேன். மேரேஜ்க்கு போனது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்கள் கூட கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.